நடைமுறை வாழ்வியல்ல இருந்து ஒப்பு நோக்கி ஒரு கவிதை நூலையும், தன்னுடைய கல்விப்புல பின்புலத்திலிருந்து அதை ஒப்பாய்வு செய்து ஒரு உரையுமா ரெண்டு வெவ்வேறுபட்ட பார்வைகளில் கோணங்களில் இரு நூல்கள் திறனாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தந்தது. அதில் வினயன் அவர்கள் கவிதை ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டீங்க. அது எந்த கவிதை தொகுப்புலன்னு நினைவு உண்டுங்களா? அது குறித்து இப்போது இணையத்தில் ஒரு பரவலான உரை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம், பிச்சிப்பூ அல்லது அது போல் ஒரு தலைப்பு வரும். நான் குறித்து வச்சுருக்கேன், என்னுடைய தாளில் இருக்குது. ஏன்னா இணையத்தில் அது பெயர் தெரியாமல் பரவி கொண்டிருப்பதால் சிலர் அது யார் எழுதினது, எந்த நூலில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரே நிமிடம். எச்சிக்கொல்லி என்ற ஒரு நூல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நன்றி. நன்றி நன்றி. எச்சிக்கொல்லி இன்னும் கைக்கு வரல. கொல்லி எடுத்து தலையை சுரிஞ்சிக்க வேணான்னு நான் தாமதப்படுத்துறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. நல்ல நண்பர் அவர். அவரோட ரெண்டு நூலுமே எனக்கு இன்னும் கைக்கு வரல. போன வாரம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நூல்களை எப்படி பெறுறதுன்னு. முதல் தொகுப்பு என்கிட்டயே இல்லை, நான் அதை தேடி தரேன் உங்களுக்குன்னு சொன்னார். எச்சிக்கொல்லி விற்பனையில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சந்திச்சு கொள்ள முடியல. மகிழ்ச்சியான இரு உரை கேட்பதற்கு அவளாவே இருந்தது இறுதி வரைக்கும். பிறகு ரெண்டு உரைக்கு பிறகு மூன்றாவது உரை வரும் பொழுது நமக்கு சலிப்பு தட்டும், உடல் சோர்வு தட்டும். சனிக்கிழமை மாலை ஒரு நெடுந்தொலைவு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறவங்களுக்கு அலுப்பு தட்டாமல் எப்படி இந்த உரையை கொண்டு போகிறதுன்றது தான் எனக்கு முன்னே நிற்கிற பெரிய அறைகோலாக இருக்கு. நான் இரண்டு பொருண்மையிலையுமே, அதாவது இதற்கு முன் நிகழ்த்தப்பட்ட இரண்டு உரைகளின் உத்திகளையும் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கவிதை நூல்களை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கும் கவிதைகளை மேற்கோள் காட்டி பேசி போனோம் அப்படின்னா ஒரு மணி நேர உரை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 4 கவிதைகள் எடுத்து நம்ம அப்படி பேசிட முடியும். சண்முகானந்தம் தோழர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கட்டுரை தொகுப்பு கொடுத்துட்டாரு. தொகை சொற்களை அதிகமாக கொண்டு அதை விருத்தி சொல்லி தொன்மம் படிமம் குறியீடு இப்படியெல்லாம் அதை விவரித்து கூறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கவிதை நூல்களுக்கு உண்டு. கட்டுரை என்பதே விவரித்து கூறுகிற வடிவத்தில் அமைந்தது. இப்ப நான் கட்டுரை எல்லாத்தையும் விவரமா உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்க ஏன் அதை வாங்கணும்? உங்களுக்கு அந்த தேவையா இருக்காது. வந்தாரியா மனசன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாருன்னு கொண்டாடுவதற்கான இடம் உருவாகிடும். ஆனா பதிப்பிச்சவர் வருத்தப்படுற இடம் உருவாகிடும். ஆனாலும் இந்நூல் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல். ஏற்கனவே நான் பல நூல் ராமசாமி தோழர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் தொப்பாவது. அதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு சரி காலேஜோட போட்டிருக்காங்க, பல்வேறு பதிப்புகள் போட்டிருக்காங்க. இப்போ சண்முகானந்தம் போட்டு என்ன பண்ண போறாரு? இங்க பார்த்தா அங்க ஒரு 2 தொகுதி இருக்குது. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இதையே வாங்கணுன்ற கேள்வி எல்லாம் எழுதும் இல்லைங்களா? அதில் நடைமுறை வாழ்வியலோடு இந்த நூலை நம்ம ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நடைமுறை வாழ்வியல்னா நம்ம திரு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பேசி நான் ஒப்பு நோக்கி சொல்ல முடியாது. அப்புறம் தனி மனித உரிமையில கை வைக்கிற மாதிரி போயிடும். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கிறேன். ஒரு 20 ஆண்டு காலம் அப்படியே தள்ளி போனால் நெற்றியில் பட்டையா ஒரு நாமம், நிறைய தாடி, இதை விட கொஞ்சம் கூடுதலா போட்டுக்கிட்டு, அல்லது மார்கழி மாதம் இல்லாட்டி மற்ற மாதங்களில் நெற்றி நிறைய திருநீர். இந்த திருநீர் பூசுறதுலேயே 4 முறைகள் இருக்குங்க. அந்த 4 முறையும் தெரிஞ்சு பூசிக்கிறது. அது மட்டும் இல்லை, இடுப்பில் எப்பவும் ஒரு திருநீற்று பை இருக்கும். அந்த பையில இருந்து அவ்வப்போது எடுத்து திருநீர் அறிந்து கொள்ளணும். இப்போ உணவு உண்பதற்கு முன்னாடி திருநீர் சாற்றி கொண்டு தான் சாப்பிட போகிறது இப்படின்னு பழக்கத்தில் இருந்த ஒரு பையன் அவன் தான் நான். அவனுக்கு ஒரு கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிற காலகட்டத்தில் இந்திய தத்துவ ஞானம்னு கி லக்ஷ்மணன் எழுதின ஒரு நூல் பாடமாக வருது. கிடைக்கல, அவன் போய் வாங்கி இப்பெல்லாம் படிக்கல, படிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. பாடம் நூலாக இருக்கு. ஒரு முழு தாள் அந்த நூலில் நம்ம எழுதணும். அது ரொம்ப சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு நூல்.
குடியரசுத் தலைவரின் விருது பெற்ற ஒரு நூல். கி லட்சுமணன் அவர்கள் இயற்றியது. பழனியப்பா பப்ளிகேஷன்ஸ் அதை வெளியிட்டிருந்தாங்க. அந்த நூலை வாங்கி படித்த போது அதுல வைதிக சமயங்கள், அவைதிக சமயங்கள்னு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு இந்திய தத்துவ ஞானம் பேசப்பட்டிருந்ததுங்க. அதுல பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. உலக தோற்றம் எப்படி உருவானது, கண்மேந்திரியங்கள்னா என்ன, ஞானேந்திரியங்கள்னா என்ன, இந்த கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த உலக தோற்றம் உருவாகிறதுன்னு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னாச்சுன்னா ரொம்ப பெரிய குழப்பம் வந்துருச்சு. என்னன்னா அந்த கண்மேந்திரியங்கள்னா ஒன்றும் இல்லைங்க, வேலைகளை செய்வதற்கு நமக்கு பயன்படுகிற உறுப்புகள் கண்மேந்திரியங்கள். இந்திரியம் அப்படின்னா உறுப்பு, கர்ம இந்திரியம் வேலை செய்கிற உறுப்பு. இப்போ ஞான இந்திரியம் அப்படின்னா என்னடான்னா அறிவை பெறுகிற உறுப்பு. அப்போ அறிவு பெறும் வாயில்களாக நமக்கு எதெல்லாம் இருக்கு? மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு நம்ம படிச்சிருப்போம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற அறிவு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம புலநெறி வழக்கம் சொல்லுவோம், ஐம்புலன்னு சொல்லுவோம். அதுதான் மெய்யியல் இவ்வாறாக பேசி போகுது. அதெல்லாம் படித்தேன் சரி. ஆனால் இதற்கும் உலக தோற்றத்தையும் நாம் எப்படி போட்டு புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பெரும் குழப்பம். அதில் எனக்கு மெய்யியல் நடத்திட்டு இருந்த பேராசிரியர் ஒருத்தரை போய் நான் கேள்வி கேட்டேன். ஒரு பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், மிக மூத்தவர், இப்போ 70 தாண்டி இருப்பார்னு நினைக்கிறேன். தம்பி, கேள்வியை வெளியே கேட்காத, நீ உனக்குள்ள கேளு, சிறந்த விடைகளை கொண்டு போயிட்டார். சிக்கலாயிடுச்சுங்களா. அதனால என்ன ஆச்சுன்னா நான் பல நூல்களை தேடி போய் படிக்கிற வேலை தொடர்ந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் மெய்யியல் சார்ந்து தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தபோது எங்களுக்கு கிடைச்சது ஒரு நெடுஞ்செழியன் அவர்கள் எழுதிய சங்க இலக்கியத்தில் உலகாயதம் என்னும் நூல். ஒரு 500 பக்கம் கிட்ட இருக்குங்க. இங்கே கூட அவரோட நூல் ஒன்று இருக்கு, ஆசிவகமும் மையனார் வரலாறுன்ற நூல். வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க. வந்ததுக்கு ராமசாமி தோழருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம்ல. பாலம் வெளியிட்ட நூல் அது. பல காலம் தேடி நான் வாங்கின நூல்கள்ல அது ஒண்ணு. ஏன்னா சட்டுன்னு கிடைக்கல, வெளியூர்களில் இருந்ததுனால. அருமையான ஆராய்ச்சி நூல் அது. அந்த நூலை எடுத்து படிக்க தொடங்கினோம். இப்படியாக மெய்யியல் சார்ந்த வாழ்க்கை போய்கிட்டே இருந்ததுங்க. இன்றைக்கு அந்த பட்டையும் திருநீரும் நான் வச்சுக்கிறது இல்லை. அன்றைக்கு ஒதுக்கி இருந்த பெரும் பகுதி நேரம் நாம் எதுக்கு ஒதுக்கி இருந்தேன்னா இறை வழிபாட்டுக்கு. நாளும் நான் படித்த ஊரில் ஒரு கோயில் இருந்தது. இந்த நூலில் அந்த கோயில் பற்றியும் வருதுங்க. பாவேந்தர் பற்றி, பாரதிதாசனுடைய தமிழ் பற்றி வருகிற கட்டுரையில் சுப்பிரமணியர் துதியமுதுன்னு ஒரு புத்தகத்தை தோப்பா குறிப்பிட்டிருக்காரு. பாவேந்தர் எழுதிய பக்தி நூல்களில் அது ஒரு குறிப்பிடத்தகுந்த நூல். அதிகமாக எழுதலை அவர். அந்த நூல் வண்ணப்பா இயல்புல சந்தத்தோடு அமைஞ்சிருக்கக்கூடிய நூல். அது படிக்கும் பொழுதே அவங்களுக்கு வண்ணப்பாட்டுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் திருப்புகள்லாம் கேட்டிருப்பீங்களா? பக்கடை, விசித்திரமணி, பொற்கலனை, இட்ட நடை, சொற்றியனும், முக்குரதுரம், இப்படி போகும். இந்த மாதிரி நடையில் போகக்கூடிய ஒரு பாட்டு முறையில் எழுதியிருப்பார் சுப்பிரமணியர் துதியமுதன். அந்த ஊர் கோயிலில் தினமும் போய் சாமி கும்பிட்டு அங்கே கந்தரனை புதிய இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த ஒரு மனுஷன் இதில் பெரியாரை பற்றி அடுத்த ஒரு பகுதியில் முழுமையாக பேசப்பட்டிருக்கு, திராவிடம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பெரியாரை ஒரு வரி கூட படிக்காம கடவுள் மறுப்புக்கு மாறினேன்னா அதுக்கு மெய்யியல் நூல்கள் முதன்மையான காரணம். ஆனா ஒருவேளை அந்த காலகட்டத்தில் தோப்பாவினுடைய ஆய்வுகள் எல்லாம் முற்ற முழுக்க கிடைச்சிருந்ததுன்னா, இந்த தென்புலத்து மன்பதை கிடைச்சிருந்ததுன்னா, நான் அவ்வளோ தேடி போய் இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க தேவையில்லை. ரொம்ப எளிமையா இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்திருப்பேன். ஒரு மனித வாழ்க்கையில் அவனுடைய அறிவு தேடலில் அவன் ஒரு தெளிந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு மெய்யியல் நாட்டத்தை, மெய்யியலை முதன்மையாக வைத்து பேசாமல், உலகாயதமோ கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் பேசாமல் நேரடியாக பண்பாட்டை பேசுவதன் மூலமாக உனக்கு முன்னே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு கதைகளை விளக்கி சொல்லிக் கொண்டே ஒரு மனிதன் நம்மை பகுத்தறிந்து சிந்தித்து வாழக்கூடிய ஒரு சான்றோனா மாத்துறாருன்னா அது தோப்பாவினுடைய ஆராய்ச்சி புலமையை நாம மெச்சாம இருக்க முடியாது. அதை தொகுத்து கொடுத்த நம்முடைய சண்முகானந்தம் அவர்களையும் மெச்சாம இருக்க முடியாது. இந்த சான்றோர்ன்ற சொல்லு சொன்னதும் அதுவும் நினைவுக்கு வருது. சான்றோன் ஆக்குதல் எண்தலை கடனே பொறுத்துங்க. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று வரும். அம்மாவை பற்றிய கவிதையை உமாமோகன் அவர்கள் திருநெடுங்கோதை கவிதை நூல்ல இருந்து சொல்லிட்டு வந்தாங்க. நானும் ஒரு
அம்மாவாகவே ஆகி போனேன், இல்லை காத்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய முறைக்காக அப்படின்னு அந்த கவிதையை குறிப்பிட்டாங்க இல்லைங்களா. அந்த பாட்டு அப்படித்தான் வரும். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, ஒளிர்வாழ் அறிஞ்சமம் ஊருக்கு களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு கடைசியா முடியும். இடையில மன்னர் பற்றி ஒரு செய்தி வரும். அந்த பாட்டில் சான்றோன் என்ற சொல் வந்திருக்கும். அந்த சான்றோரும் உண்டுகோல்னு சிலப்பதிகாரத்தில் வரும். இந்த சான்றோன் என்ற சொல்லுக்கு சான்றோரே ஆன்றோரே என்னை போன்றோரேன்னு இந்த பேச்சு போட்டியிலெல்லாம் போய் குழந்தைங்க இந்த அடுக்குமொழி நடையில பேசுவதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப இந்த சான்றோர் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுப்பது என்று நாம் தேடிக்கிட்டே இருந்திருப்போம். நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சான்றோர் என்ற சொல் என்ன பொருள்ல பயன்படும் நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர்? இது என்னன்னா, இந்த கேள்வி யார் யார் தூங்குறீங்க முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, பல்சான்றியரே அதுவும் இருக்கு. அந்த நரைமுதிர் திரைக்கவுள் அந்த பாட்டு இல்லைங்களா, பக்குடுக்கை நங்கனியார் பாட்டா? சரிங்க. பக்குடுக்கை நங்கனியார்ல நரிவரு தலையார், சரிதான், நரிவரு தலையார் பாட்டு அது. அந்த கையில வேலோடு காலனின் தூதுவர்கள் வந்து உன் உயிரை பறித்து செல்லும் பொழுது வருத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்குற பாட்டை நினைவு விட்டுறீங்க. இப்போ சான்றோர்னு வந்த சொல்லுக்கு ஒரு சான்று பாடல் கொடுத்துட்டாரு. ஆமா, பல்சான்றியரேவும் இருக்கு. இந்த சான்று பாடல்னு சொல்றோம். அப்ப சான்று என்றால் ஆங்கிலத்தில் எவிடன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? சரியான முறையான சொல் எனக்கு தெரியல, நீங்க எதுவோ அதை வச்சுக்கோங்க, வடிவேலு சொல்றது போலதான். இந்த சான்றோன் என்ற சொல்லுக்கு சான்றாக வாழ்பவர்னு ஒரு பொருள் கொள்ளலாம்னா, இவர் தேடி துருவி புறநானூற்றை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு சான்றோன் என்பது வீரர்களையும் குறிப்பிட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியத்தில்ன்ற தகவலை தர்றார். போகிற போக்குல பேசி பேசி சொற்களை கோர்த்து கொண்டு வந்து அதனுடைய சொற்பயன்பாட்டில் அதன் பொருள் என்னவாக கையாளப்பட்டிருக்கு தொல் பழங்காலத்தில்ன்றதை ரொம்ப தெளிவா பேசி செல்லக்கூடிய ஒரு நூல். பெரிய பெரிய உடைப்புகளை செய்து கொண்டே போகுது. தமிழ் இலக்கிய மரபு படிச்சுட்டு முனைவரப்பட்ட ஆய்வேட்டை வரும்பொழுது அதில் ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னு வருத்தப்பட்டு தோழர் முன்னாடி பேசியிருந்தாங்க. முதலாண்டு பாடத்துல சங்க இலக்கியங்கள் பாடமா வராது. நான் படிச்ச போது எங்களுக்கு இலக்கியவியல் பாடம். அதுல நன்னூல், தண்டி அலங்காரம், யாப்பருங்கலக்காரிகை, புறப்பொருள் வெண்பாமாலை, அகப்பொருள், நம்பி அகப்பொருள் என்ற 5 இலக்கண நூல்கள் பாடமா வரும். இக்கால இலக்கியம்னு சொல்லப்படுற நூல்கள் பாடமா வரும். பயன்பாட்டு தமிழ் ஒரு பாடமா வரும். தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடுன்ற அந்த தலைப்புல ஒரு தாழ் வரும். இவை இல்லாமல் பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்களை சேர்த்து மொத்தமா ஒரு தொகுப்பு கொடுப்பாங்க. 2வது ஆண்டுக்கு வரும் பொழுது இலக்கணத்துல முதலாண்டுல எழுத்திலக்கணம் படிச்சோம்னா 2ஆம் ஆண்டுல சொல் இலக்கணம் படிப்போம். அது சார்ந்து கல்வெட்டு, இப்போதான் சிற்றிலக்கிய காலம் சார்ந்த நூல்களை நாங்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிப்போம். அடுத்தது 3வது ஆண்டுக்கு வந்த போது தான் எங்களுக்கு சங்க இலக்கியம் பற்றி முழுமையான ஒரு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. மெய்யியல் சார்ந்த நூல்கள் எங்களுக்கு பாடமாக வர ஆரம்பிச்சது. மொழியியல், மொழி வரலாறு இப்படியெல்லாம் பேசப்படுகிற அண்மைக்கால மொழி பற்றிய பார்வையுடைய ஆராய்ச்சி நூல்கள் பாடமாக வரும். முடிச்சுட்டு ஆய்வு நிலைமைக்கு வந்து அவங்க செய்கிற அந்த முனைவரப்பட்ட ஆய்வு என்பது அவங்க வாழ்க்கையினுடைய முதல் ஆய்வாக அமைந்து விடுகிறது. அதனால அது ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தை முதலாக ஒரு களிமண் எடுத்து சிலை செஞ்சு கொண்டு வந்து அப்பா அழகா இருக்கா பாருன்னு சொன்னா, ஐயோ என் மகனே ராசா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவதை போல பல்கலைக்கழகங்கள் அந்த குழந்தையின் ஆய்வை தகுதியோடு இருக்கிறதா, ஆமா இது கண்ணு போல இருக்கு, இது மூக்கு போல இருக்கு, இது வாய் போல இருக்கு, ஒத்துக்கொள்ளலாம், இது ஆய்வு என்று சான்றளித்து அவங்களை அனுப்பி வைக்குது. பிறகு பல பேர் அந்த ஆய்வுகளை தொடர்ந்து செய்து இந்த தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு அரிய கொடைகளை தருகிறார்கள். சிலர் வாழ்க்கையின் ஓட்டத்துல ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாமல் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து செல்கிறார்கள். அப்போ ஆய்வை ஒரு சிறந்த ஆய்வுனோ இல்லை சிறப்பில்லாத ஆய்வுனோ நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னா நம்முடைய நுகர்வின் போக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கு. இந்த ஆய்வு நூல் நமக்கு விறுவிறுப்பா இருக்கு, நடை நல்லா இருக்கு, போக்கு நல்லா இருக்கு, இதை வடிவமைச்ச முறை இல்லை வரிசைப்படுத்திய முறை இதெல்லாம் சிறப்பா இருக்கு, அப்போ நமக்கு சுவைபட இருக்கவே தொடர்ந்து படிச்சுட்டே போறோம். இதுலயே ஒரு நிகண்டுகள் பற்றி கட்டுரைகள் கொடுத்திருக்காரு. நிகண்டு என்னைக்காவது எடுத்து படிச்சது ஒன்றுங்களா? பிங்கள நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்கு, பல நிகண்டு நூல்கள் இருக்கு. என்னுடைய பேராசிரியர்கள்ல இன்னொருவர் எழுதிய ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா நிகண்டுகள் தான் அவருடைய ஆய்வு.
நான் ஒரு முறை நிகண்டுகள் எடுத்து படிக்கணும்னு படிச்சா பாட்டு பாட்டா இருக்கு. எல்லாம் வந்து சொற்களின் தொகுதி. சொற்களை ஒரே, அதாவது ஒரு பொருள் தரும் பலபொருள் சொற்களை, பலபொருள் சொற்களை, பலபெயர் சொற்களை மொத்தமா தொகுத்து நூற்பா வடிவில் மொத்தமா பேசிக்கிட்டே போகும் நிகண்டுகள். இன்றைக்கு நாம் பார்க்கிற இங்க இருக்கிற அகராதிகள் அப்படின்னு சொல்றாங்க, அகர முதலிகள், அகரவரிசைப்படுத்தி சொற்களை சொல்லிட்டு போகுது. இதை போலவே நிகண்டுகள் என்ன செய்கிறது என்றால் சொற்களை ஒன்றாக தொகுத்து அதை ஒரு செய்யுள் வடிவில் சொல்லிட்டு போகுது. இப்போ நமக்கு உரைநடையில சொன்னாலே பாதி தமிழ் தான் புரியுதுன்னு பல பேர் குழப்பிக்கிறோம். அது செய்யுள் நடையில வேற, அதுவும் சொற்களை தொகுத்து தொகுத்து அதுக்கு பொருளை சொல்லிட்டு போகுது. அதுல உங்களுக்கு வெறுமனே தகவல்களின் அடுக்கு தொகுதி தான் வருமே தவிர வேற எந்த கதையோ கற்பனையோ இல்லை வரலாறோ உங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்படிப்பட்ட நூல்களை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் நாம் எடுத்து படிச்சோம்னா என்னடா பண்ணி வச்சிருக்க, வெறும் வார்த்தையா கொட்டி வச்சிருக்கேன்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றலாம். அது நாம பொறுமையா பேசிக்கொள்வோம். சில சமயங்கள்ல இந்த பூக்களின் தொகுதிகள், விலங்குகளின் தொகுதிகள், சங்ககால மரங்களின் பெயர்கள், இந்த ஆய்வுகள் எல்லாம் பயனுடையவைதானா அப்படின்னா மூவாயுது போன்ற பல ஆய்வுகளை செஞ்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் எங்க பயன்பட்டது என்றால் இந்த நூல்ல எடுத்து ஒரு தகவலை திரட்டி எழுதுவதற்கு பயன்படுகிறது. ஏதோ ஒரு காலத்தில் வேலை மனக்கட்டு உட்கார்ந்து ஒரு பெரிய தேடலை செய்து அதை ஒரு பட்டியல் படுத்தியோ அட்டவணைப்படுத்தியோ இல்லை வரிசைப்படுத்தியோ ஒருத்தர் கொண்டு வந்து சேர்க்கிற வேலை இருக்கு இல்லைங்களா, அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு சாதாரண வேலையாக தென்படும். ஆனால் அதற்கு அவர்கள் எத்தனை இரவு பகல் உட்கார்ந்து அந்த ஆய்வை செய்திருப்பார்கள் என்பது அவர்களிடம் போய் கேட்டால் கூட சொல்ல முடியாது. முடிச்ச பிறகு அந்த துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு போகும். பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஆனால் இந்த தொகுக்கப்பட்ட நிரல்கள், அதற்காக அவர்கள் மேற்கொண்ட உழைப்பெல்லாம் எப்பொழுது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக ஏற்படுகிறது என்றால் அவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, அந்த தொகுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில கருதுகோள்களை ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த வரலாற்றை மாற்றி எழுதும் போது பொதுமக்கள் அதை வரவேற்கிறார்கள். அப்படி இந்த ஆய்வுகளின் வேலை, தோப்பாவினுடைய ஆராய்ச்சிகளின் மொத்த வேலை என்னவாக இருக்கிறது என்று அவரே குறிப்பிடுகிறார் என்றால், இந்திய வரலாற்றை திரும்ப எழுதுவதில்லை இதனுடைய வேலை, அதை திருத்தி எழுதுவதுதான் வேலை என்று பேசுகிறார். இப்படியான தகவல்கள் இதில் சென்று கொண்டே இருக்கின்றன. தோழர்களே, இந்த நூலுக்கு பெயர் தென்புலத்து மண்பதை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமாக உங்களுக்கு கூப்பிடும்போது கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா வசதியாக இருக்கும் ஒரு பேர். அடிக்கடி கூப்பிட்டு பழகின பேரா, திடீர்னு ஒரு தம்பியை வந்து நுவலன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு என்ன தோணும்? அந்த பேரையே இன்னொரு முறை சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கு, அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கு. கார்த்திக் பக்கத்தில் இருக்கு. இப்போ ஒரு சமயம் என்ன இது நுவலன் என்பது புரியும்படியா இருக்குன்றீங்களா? அப்ப பாருங்க, கார்த்திக் என்பது புரியும்படி இருக்கா? ஓ, கார்த்திக் கடவுள் பேரு. அதாவது எதையெல்லாம் நாம திரும்ப 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 கொண்டு இருக்கிறோமோ அது நமக்கு புரிஞ்சது போலவே ஒரு நினப்பு இருக்கும். இப்போ நீங்க என்ன மாதம் முழுக்க பார்த்துட்டே இருக்கீங்க, தினமும் பார்த்துட்டே இருக்கணும், அவரை எனக்கு நல்லா தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியும் தோழர் அப்படின்னும். ஆனா உண்மையிலேயே நெருக்கமா வந்து என்னோட பேசும்பொழுதுதான், அட பாவி இவ்வளோ அருப்பியா, இது தெரியாம உன்னை நல்லவன்னு சொல்லிட்டேனே அப்படின்ற எண்ணம் வந்து சேரும். அது போலதான் அந்த கார்த்திக்ன்ற பேரை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அது என்னமோ நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட தெரிஞ்ச பேர் போல நாம் நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே அது ஒரு விண்மீனின் பேர் இல்லையா? ஆமா, கார்த்திகைன்றது ஒரு விண்மீனோட பேரு. அந்த கார்த்திகைன்ற பேரை கார்த்திகையோடு தொடர்புபடுத்தி முருகர்களுக்கும் சொல்றாங்க, கார்த்திகேயன் அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாங்க. தென்புலத்து மண்பதைன்னு ஒரு பேரை வச்சதுக்காக இவர் தான் அந்த நூலுக்கு இந்த பேரை வச்சாருன்னு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு இங்க பக்கத்துக்குன்னு இருக்கு, என்னன்னா அப்படின்னா என்னன்னு எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஓடுறது புரியுது, இந்த மனக்குரல் கேட்குது. தென்புலத்து மண்பதை அப்படின்னா என்ன அப்படிங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நான் தோன்ற இடத்துல இருந்து அப்படியே அருவியாக இறங்கி மணல்ல படர்ந்து அப்படியே ஒவ்வொரு நிலமா போயிட்டே இருக்குங்க. அது ஒவ்வொரு நிலமாக கிடக்கிறது. இப்போ குறிஞ்சியில மழையின் மூலமா அருவியா இறங்குதுன்னா முல்லையில காட்டாரா போய் மருதத்துல ஒரு பேராறா நீண்டு அதுக்கு பிறகு நெய்தலுக்கு போய் கடலை சேர்ந்துருது. இது உங்களுக்கு தெரியும்.
அதற்கு பிறகு அதே போல ஒரு நூலை எடுத்த இடத்துல இருந்து அப்படியே வரிசையா பேசிக்கிட்டே போகிறது, அல்ல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே போறது, நோக்கி கொண்டே போவது ஆற்றொழுக்கு அப்படிங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, அரிமா நோக்குன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அரிமான்றது சிங்கம்ன்ற விலங்கு அப்படின்னு தெரியும். வகுப்புல எப்பொழுதுமே இந்த மாதிரி ஆசிரியர் ஏதாவது கேட்டாருன்னா உடனே பதில் சொல்ற ஒரு மாணாக்கர் இருப்பார். அது போல தோழர் நமக்கு அமைஞ்சிருக்கு. எப்போது ஏதாவது மறந்துட்டா சற்றுன்னு சொல்லிடுறாரு. நன்றி தோழர், நன்றி. அந்த அரிமா நோக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அரிமா போயிட்டே இருக்குமா, போயிட்டே இருக்கும் பொழுது சுற்றுச்சூழலை கண்காணிச்சு போயிட்டே இருக்குமா. அது வேட்டை விலங்கு, அதுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்றதுனால அது திரும்பி ஒரு பார்வை பார்த்து சரியா தான் போயிட்டு இருக்குமா, சுனாப்பனா இப்படியே போ அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்து போகுமா. அதுபோல ஒரு நூலை படிக்கும் பொழுது அந்த நூல்ல என்ன படிச்சுட்டு வந்தோன்றதை மீள ஒரு பார்வை பார்த்து வருவது அரிமா நோக்குன்னு சொல்றாங்க. அதே போல தவளை பாய்த்து என்பது தவி தவி போய் படிக்கிறது. இங்க இருக்கும், அப்படி குதிச்சு போகும், அப்புறம் இன்னொரு தாவும், அப்போ பக்கம் பக்கமா புரட்டிகிட்டே போறது. படிச்சுட்டேங்க, ஆமா உங்களுக்கும் படிச்சுட்டே இருக்கேன், இந்த 5 மணிக்கு வந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே படிக்கிறது தவளை பாய்த்து அப்படிங்கிறாங்க. அதே போல இருப்பதுதான் பருந்து பார்வை. பருந்து பார்வை என்பது என்ன செய்கிறது என்றால், வானத்தின் உயரே போய் எல்லாவற்றையும் சம நோக்கிலே பார்த்து கொண்டே போகிறது. எங்கே தனக்கான தேவை இருக்கிறதோ அதை கூர்த்து நோக்குகிறது. எத்தனை அடி உயரத்தில் இருந்தாலும் இறங்கி வந்து பொத்தி செல்கிறது. அது போல ஒரு பார்வையில நூலை படிக்கலாம் அப்படின்னு அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த நூலை படிக்கும்பொழுது தாங்க தெரிஞ்சது, இது முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, இது பருந்து பார்வையில இருக்கு. இதனுடைய கட்டுரைகள் ஒவ்வொன்றும் பருந்து பார்வையில இருக்குன்னு தெரியுது. ஒரு தலைப்பு எடுத்துக்கிச்சுன்னா அது பரவலாக எங்கெங்கெல்லாம் அது பற்றிய தகவல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து கொள்கிறது. தொகுத்து கொண்டு நிரல்படுத்தி அவற்றிலிருந்து நாம் எதை தேடி ஆராய்ந்து கண்டடைந்தோம் என்பதை, பருந்து எவ்வாறு தன்னுடைய இரையை கண்டதும் கீழே விரைவாக இறங்கி வந்து அதை கொத்தி விடுகிறதோ அதுபோல கட்டுரையின் இறுதியில நமக்கு தேவையான தகவலை தந்து சென்று விடுகிறது. உண்மையிலேயே ஒரு பறந்து பார்வை. அதனாலதான் சொன்னேன், என்னால உட்காரவே முடியல. நான் பறந்துகிட்டே இருக்கேன். இந்த ஆர்கிமிடிஸினுடைய ஒரு கதை சொல்லுவாங்க. அவரு குளிக்கிறதுக்கு இருக்கிற அந்த தொட்டியில போயிட்டு உட்காந்ததும் தண்ணீர் வந்து வெளியேறினதும் யுரேகான்னு கத்திக்கிட்டு எழுந்து ஓடினாரு அப்படின்னு ஒரு தகவல். அது போல மனதுக்குள்ளே பொழுங்கி கொண்டு பலகாலமாக வைத்திருந்த பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை நம்முடைய தோப்பா அவர்கள் சொல்ல சொல்ல அதே உணர்வு யுரேகா என்று மனசுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கண்டுபிடிச்சது நான் இல்லை, அந்த மனுஷன் சொல்லி வச்சது எல்லாம் நாமே நமக்கு தெரிந்து கொண்டது போல ஒரு உணர்வை இந்த நூல் நமக்கு தந்து விடுகிறது. நாள் முழுக்க ஒரே புல்லரிப்பு, படிக்க ஏற்கனவே படிச்சிருந்தாலும் திரும்ப படிக்கிறதுலையும் அது அத்தனையும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. சின்ன சின்ன அசைவுகளையெல்லாம் எடுத்து பேசணும்னால என்னையோ ஒரு பதிப்பகத்துல பண்பாட்டு அசைவுகள்னே பேர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அந்த நூலையெல்லாம் பெயர் குறிப்பிட்டும் இதுல சொல்லிக்கிட்டே போறாரு பதிப்பாசிரியர். ஒன்றும் இல்லைங்க, நீங்க நூல் பற்றிய உள்ள இருக்கிற உள்ளடக்கத்தை ஒட்டுமொத்தமா சொல்லாம தவிர்த்தாலும் ஒரு சிலது சொல்லி போகலாம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல சென்னைக்கு குடிபெயர்ந்து வந்த குடும்பங்கள்ல நாங்களும் ஒருத்தங்க. இங்க ஒரு பணி கிடைச்சதுனால எங்க அம்மையா தேர்ந்தெடுக்கிறது மாட்டிறைச்சி தான். இப்போ மாட்டிறைச்சியை சாப்பிட போகணும், சரிங்க. ஆனா எங்க குடியிருக்கிறோம்னா மாட்டிறைச்சி சாப்பிடாத ஒரு குடியிருப்பு பகுதியில நாங்க இருக்கிறோம். அப்போ மாட்டிறைச்சியை வாங்கியாச்சு, எலும்பு அவிச்சாச்சு, கொட்டி ஊற்றி தின்னாச்சு, ராத்திரி முழுக்க சப்பு கொட்டி சாப்பிட்டாச்சுங்க. எல்லாம் முடிஞ்சுதுங்க. கையில இருக்க கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு சுண்ணாம்பு சோப்பு போட்டு கழுவியாச்சுங்க, முடிஞ்சுது. இப்போ தடயத்தை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்வி. ஒன்னும் இவ்வளவு பெரிய எலும்பு உறிஞ்சு கரண்டியை போட்டு எடுத்தப்போ சிக்கலா இல்லை. இப்போ எடுத்துன்னு போய் கொட்டும் போது குப்பை தொட்டியில நாய் கிளறி வெளியே தூக்கி போட்டுருமே. இப்போ எப்படி போடுறது, எப்போ போடுறது, குப்பை வண்டி எப்போ வரும்ன்றதெல்லாம் பெரும் கேள்வியா இருந்து பல நாள் ராத்திரி தூங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய திட்டமே தீட்டுவாங்க. இந்த புலனாய்வுத்துறையை சார்ந்தவங்க யாரும் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக வீட்டுல இப்படி ஒரு கதையாடலே ஓடிக்கொண்டிருக்கும். ஏன்பா இப்படி இந்த கறி தின்றவங்க எல்லாம் ஒளிஞ்சு தின வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழுந்து கொண்டே இருந்தது. இதையெல்லாம் தகவலா சொல்லணும். புலம்பெயர்ந்து வருகிற ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நகரத்து வாழ்க்கை, நகரத்துல அவங்க எந்த இடத்துல போய் தங்கினா அவங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறதையெல்லாம் எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தப்போ இந்த மாட்டெலும்பை மறைக்கிற வேலையை எப்படி செய்யறதுன்ற அந்த கேள்விக்கு ஒரு இடத்துல ஒரு பதில் சொல்றாரு. ரொம்ப அழகான பதிலுங்க. சொல்லணுமா உங்களுக்கு? ஏன் படிச்சு தெரிஞ்சுக்கலாம்ல, வேலை ரொம்ப கம்மி. நீங்க படிச்சிருப்பீங்க, நண்பர் தானே, வாங்கியிருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஊரே விலைக்கு வச்சிருக்கிற ஒரு உணர்வை
நானும் போட்டு சரி யாரும் சாப்பிட மாட்டாங்களே அவங்க சங்கடப்பட வேண்டாம்னு மறைச்சு சாப்பிட்டது பிற்காலத்துல ஒதுக்கப்பட்ட உணவாவே மாறி போயிருக்கும்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு. மாட்டுக்கறி பத்தி குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அப்போ அடுத்தவர் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக மறைத்து சாப்பிட்டது பிற்காலத்துல அடுத்தவர்கள் அதை ஒரு உரிமையாக எடுத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்துகிற இடம் வரைக்கும் நகர்ந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படின்னு பார்க்க போனா ஒரு அதான் புலால் சாப்பிட்டு கொண்டிருந்த பார்ப்பனர்கள் பற்றிய தகவல்கள் எல்லாமும் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு நண்பர் உண்டு, மு ரமேஷ்னு பேரு, மாநில கல்லூரியில தமிழ் பேராசிரியரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நந்தனத்துல இருந்தாரு. அவர் ஒரு நூல் எழுதியிருந்தார், எந்தை என்ற ஒரு நூல். உறவுமுறை பெயர்கள் பற்றி ஒரு கட்டுரை வருதுங்க. எந்தைனே நூலுக்கு பேர் வச்சு அதுல உறவுமுறை பெயர்கள் பற்றிய ஒரு பெரிய கட்டுரையா மு ரமேஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஆய்விற்கு அடுத்த கட்ட ஆய்வாக நாம் அந்த நூலை எடுத்துக்கலாம். அது பதிப்புல இப்போ இருக்கான்னு தெரியல. அதுவும் ஒரு 500 பக்கம் நூல், ரொம்ப அருமையான கட்டுரை. நம்ம சண்முகானந்தோட ரமேஷும் சந்திச்சுக்கிட்டது அந்த நூல் பற்றி உரையாடுற அன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டோம் திருவொற்றியூர்ல. உங்ககிட்ட இருக்கா? எந்த இருக்கா? மகேஷ். அந்த நூல் இதற்கு அடுத்த அதாவது ஒரு ஆய்வு என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு சமயத்துல ஒரு மனிதர் அரிய ஆய்வை செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அது அந்த இடத்தோட நில்லாமல் அடுத்து போவதற்கான ஏற்பாட்டையும் அது சேர்த்தே செய்து வைத்திருக்கிறது. மு ரமேஷனுடைய இந்த ஆய்வு எங்கிருந்து தொடங்கியது என்பதை பார்த்தா அது தோப்பாயிட்டிருந்து தொடங்கி இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆதன் தந்தை ஆந்தை அப்படின்னு எங்களுக்கு இலக்கண ஆசிரியர்கள் இலக்கண பாடம் நடத்தும் பொழுது சொல்லி வருவாங்க. இப்போ பிசிறு ஆந்தைன்னு ஒரு கவிஞர் பேரை சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய நரைமுடி தோன்றாததற்கு காரணம் கேட்ட போது அப்போ அவர் பல்வேறு காரணம் சொல்லுவார். என் ஊரில் சான்றோர்கள் பல பேர் இருக்காங்க, மனைவியோடு மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினார் அப்படின்னு தொடங்குவார் அவர். இப்போ அந்த ஆந்தை என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா அது ஆதன் தந்தை ஆந்தைன்னு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் சொல்லும் போதெல்லாம் குழப்பேன், ஆதன் தந்தை ஆந்தை, இந்த தாய் எங்க போச்சு எப்படி போச்சு அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். திரும்ப திரும்ப கேட்டே இருப்பேன், அது எப்படி ஆகும் அப்படின்னு. இந்த செந்தில் ஒரு படத்துல டேய் ஏதோ சொல்லிட்டு இதுதான்டா மேண்டலின்னு, இதுதான் இதுல இருந்தா வெளிச்சம் வரும் அப்படின்னா இது எப்படி எரியும் அப்படின்னு புடுங்குவான் பாருங்க. அது போல ஆதன் தந்தை ஆந்தைன்னு சொன்னதும் அது எப்படிங்க ஆந்தைன்னு வரும் அப்படின்னு நான் கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கிற பிள்ளைங்க பெரும்பாலும் கேள்விக்கு ஆளாக்கப்படுவாங்க. அதுவும் நடந்திருக்கு சில சமயத்துல. அந்த ஆந்தைக்கான அந்த முடிச்சு மண்டையில விழுந்தது பாருங்க. இந்த பல்லுல போய் கரிச்சுன்னா மாட்டிக்கிட்டு எடுக்கவும் வராது, வாயை சும்மா வச்சிருக்கவும் விடாது, கையை கொண்டு போய் பிடுங்கியே திறணும்னு சொல்லிட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த விடை தெரியாத கேள்விகள் எல்லாம் மண்டைக்குள்ள போய் உட்காந்துட்டு நம்மள குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருந்த ஒரு குடைச்சலை அரிய மருந்து தந்து தீர்த்து வச்சாரு இந்த தென்புலத்து மண்பதையில. ஆதன் தந்தை இல்ல, ஆதன் அந்தை அப்படின்னு சொன்னார். ஆய் அந்தை என்ற சொல் வழக்கு இன்னும் பழங்குடி மக்களிடையே இருக்கிறது என்ற போட்டு உடைச்சி ஆதன் அந்தை ஆந்தைன்னு வர முடியும், தான் அவ்வளவு ஒடுங்கி போக வேண்டிய தேவையில்லைன்றதை விளக்கி சென்றிருக்கிறாரு. இது போல ஒவ்வொரு இடத்திலும் தமிழ் என்ற அந்த சொல் என்னென்ன பொருண்மைகளில் பயன்பட்டு வருகிறது, காலந்தோறும் என்னென்ன பொருளை எடுத்துக்கொண்டுள்ளது, இலக்கியங்களில் அது எவ்வாறு பயன்பட்டு இருக்கிறது, தமிழுக்கும் தமிழருக்குமான நெருக்கம் எப்படியா இருந்திருக்கு அப்படிங்கிறத பேசுறது, தமிழ் நிலப்பரப்பில் சடங்குகள் எல்லாம் நீரியல் சடங்குகளாக இருப்பதை பற்றி பேசுகிறது. வாழ்வின் தொடக்கத்திலிருந்து வளைகாப்பு பூப்பு எழுதினதும் நீராட்டு தொடங்குது இல்லைங்களா, அப்படி வச்சு அதற்கு பிறகு கருவுறுதல், மன நிகழ்வு, புதுமண தம்பதியர் வாழ்க்கை தொடங்கும் பொழுது அதற்கு பிறகு இறப்பு சடங்கு வரைக்கும் கொண்டு போறாருங்க. குழந்தை பிறந்தா அதுக்கு வாயில இனிப்பு கலந்த தண்ணியை விடுறது அப்படின்னு கொண்டு போய் நீர்மாலை எடுத்தல்னு இறுதி சடங்கு கொண்டு போற வரைக்கும். என்னங்கய்யா? அந்த தகவலா? ஆமா, இது இஸ்லாமிய திருமண உறவுகளில் கூட இருக்கும். குறிப்பிட்ட நாட்கள், கணவன் இழந்த குறிப்பிட்ட நாட்கள் அந்த பெண் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு அவங்க கருவுற்று இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதி செய்து விட்டு அதற்கு பிறகுதான் மறுமணம் செய்து வைக்கணும்னு இஸ்லாமிய திருமண சட்டமே சொல்லுகிறது. ஏன்னா அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்பதை உறுதி செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும்னு. அதே போல தமிழ் நாட்டார் வழக்கு சடங்குகள்லையும் என்ன இருக்கு அப்படின்னா, அதான் அந்த கட்டுரை ஆசிரியரே ஒரு வீட்டுக்கு போறதா இதுல தகவல் வந்திருக்கிறது. என்ன தகவல்னா, அந்த வீட்டில் ஒரு குழந்தைக்கு தந்தையானவர் இறந்து போறாரு, இளவயது. மனைவி வீட்டுக்குள்ள இருக்கா. உள்ள இருந்து ஒரு பாட்டி வராங்க. வழியில் நின்று பேசிக்கிட்டு இருந்த பெரியவங்க எல்லாரும் சத்தம் அடக்கி அமைதியாகிடுறாங்க.
என்னடா பாட்டி கையில் சொம்பும் தண்ணியுமா வருதேன்னு அந்த சொம்பு தண்ணியில் கொண்டு வந்து பூக்களை எடுத்து போட்டு கொட்டுறாங்க. இப்போ 3வது முறை இப்போ கொட்டிட்டு அந்த அம்மா உள்ளே போயிடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாக உறைஞ்சி போய், ஏன் இப்போ அந்த பாட்டி சொம்பில் பூவை போட்டு கொட்டிட்டு போகிறாங்கன்னு இவர் கேட்குறாரு. ஏன்பா அது தெரியாதா, அந்த செத்துப்போன அந்த அப்பன் 3வது மாதம் குழந்தை செத்துப்போனவனுக்கு 3 மாத குழந்தைக்கு தாயாக இருக்கிறா உள்ளே இருக்கிற மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை ஏன் ஊருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஒரு 7 மாதம் கழிச்சு அவள் புள்ள பத்து எடுக்கும்போது யாரு கூட நீ இதை பழுத்தெடுத்தேன்ற கேள்வி வந்துடும் இல்லையா, அந்த அவப்பெயர் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, இவனுக்கு பிறந்தது தான் இந்த குழந்தைன்னு அறிவிக்கணும் இல்லையா, அதற்காக இது நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு ஒரு சடங்கு பற்றி இதில் பேசி போகிறாரு. அப்போ நீரினோடு தொடர்புடைய சடங்குகள் எவ்வாறு இந்த தென்புலத்து மக்களுக்கு ஒத்தவையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, சனிக்கிழமை ஆனால் பட்டை நாம எல்லாம் போட்டு சாமியெல்லாம் விட்டுருப்பேன்னு. அப்போ இந்த கண்ணதாசன் எழுதிய கிருஷ்ணமணி மாலை, கிருஷ்ண கவசம் இப்படியெல்லாம் ஒரு பாட்டு தொகுதி இருக்குங்க. அதை மனப்பாடமா சொல்றது பழக்கம். முடிச்சதும் தண்ணி வெட்டியா அப்படிம்பாரு எங்க அப்பா. என்னடா, ஒவ்வொரு படையலுக்கு பிறகும் பக்கத்தில் வச்சிருக்க ஒரு சின்ன செப்புல இருந்து தண்ணீரை எடுத்து இப்படி விடணும். இப்படி விட்டுட்டு தான் அப்புறம் நாங்கள் போய் அந்த பூசை முடிஞ்சிருச்சுன்னு போய் சாமி கும்பிட முடியும். என்னடான்னா, தண்ணியை விட்டு முடிச்சிட்டோம்னா அது போயிருச்சு, அதுக்கு நமக்கும் தொடர்பு இல்லை, உன்னை தலைமொழிகிட்டேன் அப்படின்ற சொல் வழக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா. இதையெல்லாம் தொகுத்து ஒரு பட்டியெல்லாம் நமக்கு சொல்லிட்டே போறாரு. அப்போ சடங்குகளை நாம் மேற்கொள்ளுகிறோம் அல்லவா, இந்த சடங்குகளின் வெளிப்பாட்டிலிருந்து நாம் எப்படி தனித்த ஒரு இனமாக இங்கு வாழ்ந்து வந்திருக்கிறோம், திராவிட இனம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதன் மூலமாக நம் மீது சுமத்தப்படுகிற ஆரிய ஆதிக்கத்தையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி போகக்கூடிய கட்டுரைகள்ல ஆரியர்கள் பத்தி மிக விரிவாகவும் பேசி போறாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு வீரசைவ திருமண கல்லூரியில படிச்ச எனக்கு அப்பர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர் இவர்கள் எல்லோரும் சமம். எங்களுக்கு நெறிகள் எல்லாம் சொல்லி பழக்கப்படுத்துவாங்க. சன்மார்க்கம், சகமார்க்கம், தாசமார்க்கம் அப்படின்னு வரிசையா சொல்லுவாங்க. இதுல தொடர் முடிச்சுக்கலாமா, 8:20 ஆகுது. இப்படி 4 வகை நெறிகள் பற்றி பேசுவாங்க. அப்படியெல்லாம் படிச்ச நமக்கு இவங்க 4 பேரும் ஒரே ஆளுங்க அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருந்தது. அதையும் நமக்கு கண் திறப்பு பண்ணி வச்சவர் தோப்பா தான் பண்ணாருங்க. சைவத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்றதெல்லாம் அறிமுகப்படுத்தினதும் அவர் தான். மாவிரதர், காபாலிகர், மகேஸ்வரர் என்ற பல பிரிவுகள் இங்கே இருந்ததை அவர் சொல்லி போறாருங்க. நம்ம ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லுவோம். அதுபோல 11 பிரிவுகள் காசியில் இருக்குன்னெலாம் நம்ம பாலா அவர்கள் திரைப்படம் எடுத்து சொன்னது தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்னே தோப்பா இங்கே எத்தனை விதமான சைவ பிரிவுகள் இருந்தது, அதில் எதுவெல்லாம் தமிழ் நிலத்திற்கு உடன்பாடுடையவை, எவையெல்லாம் இல்லை என்பதெல்லாம் பேசி போகுதுங்க. அப்போ காளாமுக பிரிவெல்லாம் பேசி போறாருங்க. இப்போ அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு கோயில், எந்த ஊருங்க, வேதாரண்யம் திருமறைக்காட்டு கோயிலில் திருநீரை செல்வர் படம் பார்த்துருப்பீங்களா, சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாரு. அதில் அப்பர் பெருமான் வேடமிட்டு சிவாஜி ரொம்ப அருமையான நடிப்பை காட்டியிருப்பாரு. அதில் கோயில் கதவு திறக்க ஒருத்தர் பாடவும் ஒரு கதவை மூடுறதுக்கும் பாடி வச்சிருப்பாரு. இந்த தகவல் எல்லாம் வரும். ஆனா அது ஞானசம்பந்தரனுடைய சைவ பிரிவுக்கும் அப்பரினுடைய சைவ பிரிவுக்கும் இடையில இருந்த பூசல் காரணமாக எழுந்த ஒரு நிகழ்வுங்கிறத நாம யாரும் அறிஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மதம் பெருமதமாக மாறும் பொழுது தனக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான அந்த வேறுபாடுகளை எல்லாம் மறைச்சிட்டு அந்த பூசி முழுகிறதுனால பண்ணிட்டு கொண்டு போய் சேர்த்துறோம். இப்போ நான் ஒரு வீரசைவ மடத்து கல்லூரியில் இதெல்லாம் ஒன்று படிச்சுக்கிட்டு பிற்காலத்தில் அதனுடைய உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான கண் திறப்பை எல்லாம் மிக எளிதாக அவர் நகர்த்தி போறாரு. எல்லாவற்றையும் சான்றுகளோடு சொல்லிக்கிட்டே போறாரு, ஆவணங்களோடு சொல்லிக்கிட்டே போறாரு. இப்படி கல்வெட்டு, நீங்க பண்பாட்டை அடுக்கணும்னா மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் அவன் செய்கிற எல்லாமும் பண்பாட்டின் கூறுகளாகத்தான் இருக்கு. அது கொண்டாட்டம், திருவிழாக்களும் கூட அதன் வெளிப்பாடாகத்தான் இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சமகாலத்தில் தோழர் ஓவியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிய குரல்னு ஒரு அமைப்பு வச்சு அவ்வப்போது கோடையில் ஒவ்வொரு ஊரில் போயிட்டு அவங்க சில கூட்டங்கள் நடத்துகிறாங்க.
அப்படி நடத்தும் பொழுது ஓராண்டுல அங்க வரக்கூடிய குழந்தைகளை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஒரு சிறு பயிற்சி, திரைப்பட பயிற்சி கொடுக்குற ஒரு வேலையை நமக்கு ஒப்படைச்சாங்க. அது ஏதோ ஒரு மலைவாழ் இடத்துல பண்ணோம். சரியான ஊர் பேர் இப்போ ஞாபகம் வரல. இன்னொன்று கன்னியாகுமரியில் நிகழ்ந்ததுங்க, அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதற்கு போக முடியல. அங்கே பேசிக்கிட்டு இருந்த ஒன்று எனக்கு நினைவு வந்ததுங்க. என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, மற்ற மக்களுக்கெல்லாம் மதம் என்பது பலவிதமான விழாக்களை தந்திருக்கு. அந்த மக்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பழகி கொள்ள, கொடுத்து கொள்ள, பெற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு இனிமையான நேரத்தை அதற்குன்னு திட்டமிடாமல் தானாகவே ஒருங்கமைவது போல அது அமைந்து விடுகிறது. ஆனா பகுத்தறிவாளராக நம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் நமக்கு இந்த பண்டிகைகள் எல்லாம் பரப்புரை செய்கிற இடங்களாக மாறிவிடுகிறது. அப்போ நம்ம கொண்டாட்டங்களுக்குள்ள போறதுக்கு மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டியதா போயிருது, அதுல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிப்பது, அது ஏன் தேவையில்லாத விழான்னு சொல்றது, இதையெல்லாம் வேலையா எடுத்து போய்கிட்டு இருக்கோம். பல சமயத்துல நாம் மேற்கொண்டு கொண்ட இந்த பகுத்தறிவு பாதையானது நம்முடைய மகிழ்ச்சியான நேரங்களை எடுத்துக்கொள்வதாக இருக்கு இல்லையா? அப்போ நாம் தான் நமக்கான விழாக்களை மேலெடுத்து செல்ல வேண்டும். அப்படி விழாக்களை கூட்டி அதன் மூலமாக நாம் இணக்கமாக மாறுவதன் மூலம் இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டை நாம முன்னெடுத்து இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பேசியிருந்தாங்க கன்னியாகுமரியில. பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து, ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நினைக்கிறேன், நம்மளுடைய பெரியமேடு பகுதியில் சில அரசியல் கட்சிகளை சேர்ந்த தோழர்கள், இந்திய குடியரசுக் கட்சின்னு நினைக்கிறேன், சேர்ந்த தோழர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நம்முடைய பண்பாடு என்பது பௌத்த பண்பாடு, நாமெல்லாம் ஆதி பௌத்தர்கள், நாமெல்லாம் ஒன்று கூடி பௌத்த பண்பாட்டை முன்னெடுக்க வேண்டும். அயோத்திதாச பண்டிதர் தான் சொல்றாரு, தாத்தா ரட்டமலை நிறைய பேசியிருக்காரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பௌத்த பண்பாட்டை முன்னெடுத்து போனோம், அதுதான் உண்மையான பண்பாடு, பூர்வ பௌத்தர்கள் நாம அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ என்னுடைய மாணவரின் தந்தை ஒருவரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. அதே ஊர் பகுதியை சேர்ந்தவர்ன்றதுனால வந்திருந்தார். அவர் முன்வைத்த ஒரு சிறப்பான கேள்வி இருந்ததுங்க. என்ன கேள்வின்னா, இப்போ எனக்கு காது குத்து இல்லை தீபாவளி பொங்கல்னா பிள்ளைங்களுக்கு அதுக்காகவே ஓடி ஓடி உழைச்சி ஏதோ ஒரு துணி எடுக்கிறேன், கொண்டாடுறேன், பண்ணுறேன். சாயந்தரமாச்சுன்னா விளக்கு கொளுத்துறேன், அந்த சபரிமலைக்கு போகிறோன்னா அவர் பூவை போடுறோம், மாலையை போடுறோம், அவர் போயிட்டு வரோம். இப்போ நீ திடீர்னு இப்படி பௌத்தர் நாம பௌத்தரா மாறின்றிய, நான் மாறலாம் சொல்ல தம்பி, ஏன்னா அவர் உறவுக்காரங்க கூட்டினவங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் உறவுக்காரர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. ஆனா நான் இப்ப என்ன பண்றது, இது எல்லாத்தையும் விட்டு வந்தோம்ன்றியா, இப்ப நான் என்னதான் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாருங்க. அங்க தோழர் ஓவியா என்ன சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் இவர் இங்க பேசுறாரு. இத்தனைக்கும் அவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர். ஒரு எளிய மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில விழாக்களினுடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஆனா அதுக்கும் பதில் எல்லாம் இருக்கு. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு அதை சொல்ல முடியல. நானும் போய் குறுகால போகும்போது அதை தலையிட முடியல, அது நகர்ந்து போச்சுங்க. அந்த முயற்சி வெற்றி பெறல. ஆனால் வாழ்க்கையினோடு விழா என்பது எவ்வளவு முதன்மையான பங்கு வகிக்கிறது. ஒரு விழா கோலம் பூண்ட ஒரு வீடு அல்லது விழாக்கள் வரும்பொழுது அந்த வீடு அடைகிற மகிழ்ச்சி, அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி, இந்த வாழ்க்கையின் சலிப்புகள் வெறுப்புகளில் இருந்து மனிதர்களை மீட்டெடுக்கிற அதனுடைய போக்கு, இதையெல்லாம் நாம மறுக்கவே முடியாது. இந்த விழாக்கள் பற்றியும் இந்த நூலில் கட்டுரை இடம்பெற்றிருக்கு. இப்படி ஒரு முறை எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு கேள்விக்காக நான் ராத்திரியில ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்ததை பத்தி தோழர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தோப்பா அடிக்கடி சொல்லுவாரு, மக்கள் கிட்ட போங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ நாட்டார வழக்காறுகளிலிருந்து, சடங்குகளிலிருந்து, மனித வாழ்க்கையிலிருந்து வரலாற்றை திருத்தி எழுதுகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்கிறார் தோப்பா. அந்த திருத்தப்பட்ட வரலாற்றை சரியான முறையில் தேவைப்படும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் அரும்பாடு பெற்ற அதை வெற்றியும் கண்டிருக்கிறார் நம்முடைய தோழர் சண்முகானந்தம். அது மறுக்கவே முடியாதது. அதனால்தான் மிக கனமான புத்தகமாக அதிக விலையில் இருந்த இந்த தென்குலத்து மண்பதைய அதே உள்ளடக்கம் மாறாத ஆனா விலை குறைத்து மக்கள் பதிப்பா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த நூல் என்னோட வாழ்க்கையில ஒரு 20 ஆண்டு காலத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குதுன்னா, இந்த நூலை நீங்க அதாவது காலம் கடந்து படிச்சதுனால நீங்க இப்போ படிச்சீங்கன்னா அது இன்னும் ஒரு 40 ஆண்டு காலத்தை உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். காலம் கடந்த ஒரு வாழ்க்கையை அல்லது ஒரு நாம தவறவிட்ட ஒரு பன்னெடுங்கால வரலாற்றின் தொடர்ச்சியை நமக்கு புது வெளிச்சம் காட்டி தெளிய வைக்கிற ஒரு வேலையை இந்த நூல் கட்டாயம் செய்யுது. அதனால
நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்கள். அதில் எனக்கும் ஒரு பங்கு இருந்ததை நினைத்து நானும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். தென்புலத்து மண்பதைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர்.